Morning students, successfully 9 chapter complete பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஒரு 3 languages வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அதாவது ஒரு பேஜ் மேக்கர் ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறமேட்டு MySQL இந்த மாதிரிலாம் நம்ம ஆரம்பிச்சு முடிச்சிட்டு அப்புறம் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 சாப்டர்ஸ் எல்லாமே PHP அதாவது ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படிங்கிற மாதிரியான லாங்குவேஜஸ் அதாவது வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது 10வது சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நம்ம இனிமேல் பார்க்க போறது எல்லாமே உங்களோட காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்டதாகவும் அதே மாதிரி அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்டதாகவும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட சாப்டர்ஸ்ல நாம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு 2-3 சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஒரு சிஸ்டத்துல இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டத்துல இருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜி தான் நெட்வொர்க் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்தை கம்யூனிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ், கம்யூனிகேஷன் ஹெல்ப் பண்ணக்கூடிய மெத்தடாலஜிஸ் தான் இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, ஓகே, அது அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டரி, இன்டர்நெட், இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படிங்கறதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா கார்டில் பார்க்க போறோம். டேப்லெட் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுல முக்கியமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா எந்த இயர்ல என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்க, அப்புறம் அது மட்டும் இல்லாம அவங்க யார் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீடைல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரேஷன். சரிங்களா? இன்டர்நெட் பரவல்கள் எப்படி இருந்து என்ன மாதிரியான சர்க்குலேஷன்ஸ் வந்திருக்கு, இப்போ என்ன மாதிரியான ட்ரெண்டிங்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து இப்போ இந்த 5th ஜெனரேஷன் வரைக்கும் எவ்வளவு ஸ்பீட்ல நம்ம பார்க்கறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா growth of computer networking. அந்த ஹிஸ்டரி சொன்ன மாதிரியே தான் இப்போ நாளடைவில் ஒரு நாளாக என்னாச்சு அப்படின்னா செகண்ட் ஜெனரேஷன்ல பார்த்துருப்பீங்க எல்லாம் பட்டன் மொபைலா இருக்கும். அப்புறம் இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னது நம்ம டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ணோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம டச் பண்ணி ஒரு மெசேஜ் டைப் பண்றதுக்கு பதிலாக நம்மளோட வாய்ஸ் செட்டிங் கூட அட்வான்ஸ்டா வந்துருச்சு. அடுத்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் என்ன நினைக்கிறோமோ அதை கூட நம்ம எழுதுற மாதிரி அதை கூட நம்ம சொல்ற மாதிரியான மெத்தடாலஜிஸ்லாம் வந்துரும் இந்த கம்ப்யூட்டர்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப இதுல நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், வாங்க கிளாஸ்க்கு போலாம். நம்ம 10வது சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன் தான். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னாவே ஒன்றும் கிடையாது. நாம் கம்ப்யூட்டரில் என்னென்ன எல்லாம் இருக்கோ, என்ன டேட்டா, அதாவது ஒரு டெக்ஸ்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை இமேஜஸாக இருக்கட்டும், இப்போ ஒரு சிஸ்டத்துலேருந்து இல்லை இன்னொரு சிஸ்டத்துக்கு இல்லை ஒரு குரூப் ஆஃப் சிஸ்டமுக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான இணைப்புகளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கணிப்பொடிகள் ஒன்றோட ஒன்று ஏதோ ஒரு மீடியேட்டர் யூஸ் பண்ணி வயர்லெஸ் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மீடியம் யூஸ் பண்ணி இணைஞ்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, கம்யூனிகேஷன் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, அதில் ரிசோர்ஸஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிச்சு அப்படின்னா அந்த மாதிரியான நெட்வொர்க்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை பாருங்க, the set of computers connected together for the purpose of sharing resources is called as a computer network. ஒரு குழுவாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருங்கெல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குது அப்படின்னா அதை என்ன சொல்றாங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இது ஒரு 2 மார்க். அட் பிரசன்ட் இன்டர்நெட் இஸ் த மோஸ்ட் காமன் ரிசோர்ஸ் ஷேர் எனிவேர் எவ்ரிவேர். இன்டர்நெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னாவே எல்லாருக்குமே எல்லா வகையான தரவுகளும் என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே இப்போலாம் கிளியர் ஆகிடும். சரிங்களா? அப்போ அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. வெப் கேமரா, ஸ்பீக்கர்ஸ், பிரிண்டர், ஸ்கேனர், ஃபேக்ஸ் மிஷின் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு CPU, ஒரு மானிட்டரு அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன சாதாரண பாகங்களோட மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது என்னோட நண்பர் ஒருத்தரது அவர் வந்து பிரிண்டர் வச்சிருக்காரு, ஸ்கேனர் வச்சிருக்காரு, வெப் கேமரா வச்சிருக்காரு, இதெல்லாம் வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது நான் என்னோட சிஸ்டத்துலேருந்து அவரோட சிஸ்டத்துக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அவரோட சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய மற்ற டிவைசஸை பயன்படுத்திக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஆக்சஸிங் சர்வீசஸ் சச் ஆஸ் www, digital audio, digital video are shared to use the applications, software, storage servers.
ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலமாக உலகளாவிய வலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது டிஜிட்டல் ஆடியோ, டிஜிட்டல் வீடியோ இந்த மாதிரியெல்லாம் நிறையவே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆல் ஆர் வெல் நோன் த இன்டர்நெட் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நெட். சரிங்களா, அந்த டேர்ம் இன்டர்நெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மல்டிநேஷனல் கம்பெனி ஹேவிங் வேர்ல்ட் வைட் பிரான்ச்சஸ், த கம்பெனி வாண்ட்ஸ் டு நோ அபவுட் த டிமாண்ட் அண்ட் ஃபீட்பேக் ஆஃப் ப்ராடக்ட் இன் டே டு டே பேசிஸ். ஒன்றும் இல்லை, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த பிரான்ச்சஸ் ஒரு பிரான்ச்சஸ் கூட ஒரு பிரான்ச்சஸ் என்ன பண்ணியிருக்கும், அந்த கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்ன டே டு டேட்டில் என்ன ஸ்டாக் இருக்குது, இல்லை என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்க பாஸ் பண்ணுறாங்க, அந்த கீழே இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இஸ் அ டெக்னிக் ஆஃப் டிஜிட்டல் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஒன் தட் பர்மிட்ஸ் நோட்ஸ் டு ஷேர் ரிசோர்சஸ். நோட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த பாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் which is connected to the network is called nodes. சரிங்களா, the data originates and terminates that the particular node is called as the source and destination. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதுக்கு பேர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது எங்கே போய் முடியுதோ அதை வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இன் இன்டர்நெட் அதாவது நெட்வொர்க்கிங் நோட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பை த ஐபி அட்ரஸஸ். அப்போ இப்போ ஒவ்வொரு நோடும் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோட், அதாவது நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்ப்யூட்டருமே எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு எப்படி ஒரு கிளாஸில் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய எக்ஸாம் நம்பர் இல்லை ரோல் நம்பர் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குமே நெட்வொர்க்கில் கலந்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நெட்வொர்க்குக்குமே ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது நெட்வொர்க் அட்ரஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா நெட்வொர்க்கில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிக்க முடியும். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, விண்ட் செர்ஃப் அப்படிங்கிறவர் தான் இன்டர்நெட்டோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க, விண்ட் செர்ஃப். அடுத்து பாருங்க, லாரன்ஸ் ராபர்ட்ஸ் அப்படிங்கிறவர் 1937 யூஎஸ்ஏல அமெரிக்கன் சயின்டிஸ்டாக இருந்தார். இவருமே ஃபாதர்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே விண்ட் செர்ஃப், அடுத்து லாரன்ஸ் ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து முக்கியமான கேட்டகரி பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அண்ட் த இன்டர்நெட். இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கும் எப்படியெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கிரியேட் ஆகிட்டு இப்போ டெவலப்பிங்கில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த டேப்லெட் காலத்தில் இருக்குது. 10.1 இது வந்து மோஸ்ட்லி 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் வேகாக இருக்கும். ரொம்ப என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இந்த இயர்லாம் நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்மலாம். சரிங்களா, இந்த இயர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா 1 மார்க்ஸில் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த இயரில் வந்து எந்த மெத்தட் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், லேட் 1950 1950க்கு பிறகு என்ன அப்படின்னா சேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன மெத்தடில் யூஸ் பண்ணாங்க நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது எல்லாமே மெத்தட் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த காலமில் வரும். அதனால் என்ன ஹிஸ்ட்ரி, அதோட இதெல்லாம் எப்படி இருந்தது, யார் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். சேஜ் அப்படிங்கிறது செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் யூஎஸ் மிலிட்ரி ரேடர் சிஸ்டம். அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த நெட்வொர்க்லாம் அதிகப்படியாக எந்த மாதிரியான இடங்களில் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா மேனுவலாக ஒரு மிலிட்ரியிலையோ இல்லை மற்றபடி ஒரு குரூப் ஆஃப் மெடிக்கல்லையோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நாளடைவில் இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்டர்நெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா, ஓகே. 1960 என்னாச்சுன்னா SABRE அப்படின்னு சொல்லுவாங்க, செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் ரிசர்ச் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏர்லைன் ரிசர்வேஷன்ஸில் சிஸ்டம் ஆன்லைனுக்காக பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா, 2 மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கெட் ஸ்விட்சிங்னு ஒன்று இருக்குது, அதே வருஷத்துலேயே லான்ச் பண்ணாங்க. பால் பவரன் டொனால்ட் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணாங்க, இதை கண்டுபிடிச்சாங்க. இது எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் த இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க், கம்ப்யூட்டர்களுக்கும் நெட்வொர்க்கும் நடுவில் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக இதை பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்றாங்க. பேக்கெட் அப்படின்னா ஒன்றும் இருக்காது, பேக்கெட் கண்டைன்ஸ் டேட்டா அண்ட் அட்ரஸ் ஆஃப் ரிசீவர். சரிங்களா, பேக்கெட் அப்படிங்கிறது டேட்டாவும் யார் ரிசீவரோ அவங்களோட அட்ரஸும் இருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்க, NPL நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி அட் யுனைடெட் கிங்டம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் யூசிங் த லைன் ஸ்பீட் ஆஃப் 768 kilobit per second
வாஸ் இம்ப்ளிமெண்டட் த டேவிஸ் பைனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்பி நெட்வொர்க்கும் இந்த இதில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 1963 இன்டர் கேலக்டிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜேசி லிக்லிடர் அப்படிங்கிறவர் இதை லான்ச் பண்ணார். இதுவுமே பார்த்தீங்கன்னா நாளாக கம்யூனிகேஷன்ஸ்க்கு, அதாவது ஃபுல்ஃபில்லாக நம்ம ஒரு விஷயம் தெரியல, ஹவு டு டிரான்ஸ்லேட் பர்டிகுலர் வேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னா கூட அதுக்குன்னா நம்ம வெளியே அவங்க கொடுக்கவே இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்கு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி ஒரு குரூப்பாக வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க எல்லாமே. அடுத்து 1965 டெலிஃபோன் ஸ்விட்ச். The first widely used telephone switch was introduced by Boston Electric அப்படிங்கிறவங்க தான், which is implemented through computer control. முழுக்க இந்த டெலிஃபோன் ஸ்விட்ச் ஆரம்ப காலகட்டத்தில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா முழுக்க கம்ப்யூட்டர் கண்ட்ரோலுக்கு வர மாதிரி அந்த நெட்வொர்க் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க. அடுத்ததான் WAN, அதாவது 1966 வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா இந்த உலகளாவிய வலை அப்படிம்பாங்க. இது யாருன்னா தாமஸ் மேரில் அப்படிங்கிறவரும் லாரன்ஸ் ஜி ரோபர்ட்ஸ் அப்படிங்கிறவரும் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா? எதுக்குன்னா டைம் ஷேரிங்காக. இப்போ என்னோட சிஸ்டத்தில் ஒரு அரை மணி நேரம் ஆக வேண்டிய வேலை இன்னொரு சிஸ்டத்தோடு நான் ஃபெச் பண்ணிக்கும் போது அது 10 நிமிஷமாக என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சிஸ்டம் மூலமாக ஒரே வேலையை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணாங்க. அடுத்து 1969 to 70 ஆர்பா நெட்டுங்கிறாங்க. இதுதான் வந்து இன்டர்நெட் வந்து முழுக்க முதல்ல ஆரம்பமாக வேண்டிய காலகட்டத்திலேருந்து தொடருது. சரிங்களா? ஒரு பொதுவான விஷயத்தை ஒரு குளோபலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக ஏற்படுத்துறது இந்த ஆர்பா நெட் தான். ஹைரார்கிக்கல் ரூட்டிங் ஆஃப்டர் 1970s இன்டர்நெட் டுடே. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன பண்ணுது 1970s இன்டர்நெட் டுடே அப்படிங்கிறது. 1969 4 nodes of ARPANET were connected between 4 universities, namely the University of California at Los Angeles, at Santa Barbara, at Stanford Research Institute, and University of Utah, using 50 kilobit per second of circuits. அதாவது 1969 ARPANET அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் தான் 4 யூனிவர்சிட்டிஸை கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை இல்லை மற்ற கம்யூனிகேஷனை எல்லாத்தையுமே ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அடுத்து பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க்ஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் ஒர்க் மாடல் ஆஃப் பெர்ஃபார்ம் பை லினார்ட் கிளானிக் அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது கிளைன் ராக் அப்படிம்பாங்க. அவங்களே இந்த ஆர்பானெட்டை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இயர் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க, அதில் இருக்கக்கூடிய ஆத்தரோட நேம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எழுதி காட்டினா கூட போதும். ஓகே, 1972 X.25 அப்படிங்கிறதும் TCP/IP ப்ரோட்டோகால்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய பண்ணப்பட்ட காலம். X.25 commercial services were developed then was using the infrastructure of expanding TCP/IP networks. Transmission control protocol அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா, நிறையா சோசியல் மீடியாஸு, இந்த ஜிமெயில்ஸ் இமெயில்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கிரியேட் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் தொடங்கினது. 1973 ஹோஸ்ட் அப்படிங்கிறது ரெடி ஆச்சு. 1973 ஃப்ரெஞ்ச் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா சைக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்ட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெடி பண்ணாங்க. இதுக்கு எப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸாக ஒரு எல்லா டேட்டாவும் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக எல்லாரும் எடுத்துக்கிற மாதிரி. அடுத்து 1973 to 79 ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் உருவாச்சு. மேமோ ஜெராக்ஸ் பேர்க் அப்படிங்கிற ஒரு ரோபர்ட் மெட்கால்ஃப் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஈத்தர்நெட்டை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அடுத்து 1976 ஆர்க்நெட் அப்படிங்கிறது. ஆர்க்நெட் இஸ் கிரியேட்டட் பை ஜான் மப்ரி ஆஃப் டேட்டா பாயிண்ட் கார்பரேஷன், which taken passing the network of used first shared storage device in 1976. ஆர்க்நெட் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சும்மா பார்த்துருந்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக மேனுவலாக தான் சேஜ் சாப்ரி இது எல்லாமே இருக்கட்டும் எல்லாமே வந்தது. இந்த ஆர்பானெட் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ தான் வந்து நம்ம கம்ப்யூட்டரைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறமேட்டு ஹோஸ்ட்டு ஈத்தர்நெட்டு ஆர்க்நெட் அப்படிங்கிற மாதிரிலாம் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? அப்புறம் 1995 நியூ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். நார்மலாக இப்போ சிஸ்டம் என்ன பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு மானிட்டர் கூட ஒரு CPU கனெக்ட் பண்ணணும்னா ஏதோ ஒரு ஒயர் தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி இந்த நெட்வொர்க்கில் மற்ற கம்ப்யூட்டர்ஸை இணைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒயர்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. நெட்வொர்க் அப்படின்னாவே 2 விதங்களில் நாம் பயன்படுத்துகிறோம். எப்படின்னா ஒயர்டு கனெக்ஷன், ஒயர்லெஸ் கனெக்ஷன். இதில் ஒயர்லெஸ் கனெக்ஷன்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும். இந்த ஹாட்ஸ்பாட்டு வைஃபை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது எல்லாமே ஒயர்லெஸ், ப்ளூடூத்து இது எல்லாமே.
இந்த ஒயர் கனெக்ஷன் அப்படின்னா அதுக்கு நிறைய கேபிள்ஸ் இருக்கும். அதுவுமே நீங்கள் பின்னாடி வரக்கூடிய கிளாஸஸில் பார்ப்பீங்க. சரிங்களா? அடுத்து ஓகே, இந்த இதோட முடிஞ்சது. இந்த 11 செக்டார் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 11 ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க, என்ன இயர், என்னென்ன மெத்தட்ஸ் இன்வால்வ் ஆச்சு, என்னென்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே. சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எவல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. 1945ல், அப்புறமேட்டு 1945ல் நிமெக்ஸ் கன்சீவ்டு அப்படின்னு இருக்கு, 48ல், அப்புறம் 58ல். இந்த மாதிரி ஒவ்வொன்றா என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஃபானிட்டு, டிசிபிஐபி இதெல்லாம் எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்பென்ஷன். நாம் கம்ப்யூட்டருக்கே எக்ஸ்பென்ஷன் வச்சுருக்கோம், தெரியலைங்களா? கம்ப்யூட்டர் காமன் ஓரியன்டட் மெஷின் பர்பஸ்லி யூஸ்டு ஃபார் ட்ரேட் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்பென்ஷன். அதே மாதிரி மோஸ்ட்லி நம்ம இந்த கம்ப்யூட்டர் டைமில் தான் ஒவ்வொன்றுத்தையும் சுருக்கிக்கிட்டோம். ரொம்ப எலாபரேட் பண்ணி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே சின்னதாக அப்ரிவேட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி தான் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறதும். இதை நிறைய பேர் நிறைய விதமான வார்த்தைகளாக வர்ணிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால இது இன்டர்நெட் அப்படிங்கிறாங்க. அதாவது டெக்னாலஜி, டெலிகாம், இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சயின்ஸு, ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டு, என்விரான்மெண்ட் இதுக்கு எல்லாத்துமே. ஆனால் இன்னொரு இன்டர்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் நோட்டேஷன்ஸுங்கிறத நோஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரானிக்லி ரவுண்ட் நியூலி என்ஜினியர்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் கேட்க மாட்டால் 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். நowadays இன்டர்நெட் பிளேஸ் a vital ரோல். ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்வீசஸ் டு அஸ். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. சரிங்களா? அண்ட் nowadays we order anything and everything through the online. நம்ம ஸ்விக்கிலேருந்து ஓஎல்எக்ஸு, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, நிறைய பர்ச்சேசிங், கேமிங்கு, நம்ம கேம் மூலமாக சம்பாதிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையே போகிற மாதிரி தான் ஆயிடும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் இல்லாத காலத்துலலாம் விவசாயம் இல்லை மற்ற இருக்கக்கூடிய உடல் உழைப்பு வேலைகள் தான் அதிகமாக இருந்தது. இப்போ இன்டர்நெட் அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுலாம் டெவலப் பண்ண ஆக உடல் உழைப்புங்கிறது குறைஞ்சி என்ன பண்ணுறோம், நாம் அறிவுக்கு தான் நம்ம வேலையை கொடுத்து என்ன பண்ணிக்கிறோன்னா சம்பாதிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அடுத்து இன்டர்நெட் இஸ் ரன்னிங் ஆல் டைம் 24/7, 365 நாள்லையும், வாரத்தில் 7 நாள்லையுமே, எல்லா நாள், ஈச் அண்ட் எவ்ரிவேர் எல்லாமே என்ன பண்ணுறோன்னா எனிவேர் எனி டைம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் ஆச்சு. சரிங்களா? அதுதான் அதோட இன்டர்நெட்டோட மெயின் அட்வான்டேஜ். இன்டர்நெட்டோட முக்கியமான பயணம் என்ன அப்படின்னா எங்கேயும் எப்போதும் தான். E-governance made easier to collect their certificates through online. Early days of a person spend more time to collect certificates and have to directly many more difficulties. இந்த E-governance அப்படிங்கிறது இருக்கிறதுனால நிறைய வசதிகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் சும்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு நம்ம ஃபேமிலி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேப்பர்ஸாக தான் இருக்கும். அதில் எந்த மாதம் என்ன போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதி தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் வந்துருச்சு. இருக்கிற எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா குளோபலைஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது என்னோட டேட்டா நான் எங்கேருந்து வாங்கினாலும் என்னோட ரேஷன் பொருளை வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட தம் ஃபிங்கர் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா நம்மளோட கைரேகை இருக்கணும். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்களோட கைரேகை இருந்தால் தான் அந்த ப்ரொவிஷன்ஸை நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது இந்த ஆன்லைன் தான். To avoid the bribery of office, e-governance via the internet let new path of the all ordinary man. எல்லாருக்குமே சரிங்களா, நிறைய இந்த பிரச்சனைகளை இல்லை தவறான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காகவே இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க. 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், 365 நாட்களுமே. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எல்லாமே. இன்டர்நெட் அப்படின்னாவே நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன அட்வான்ஸ் அப்படின்னா எனிவேர் எனி டைம். அது மட்டும் இல்லாமல் E-governance ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு சர்டிஃபிகேட்ஸை ஆன்லைனில் மூலமாக எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து பேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலமாக எந்த நேரமும் எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம், பணத்தை போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து மெர்ச்சன்டைசிங்னா தெரியும் உங்களுக்கு. நாம் என்னது வியாபாரம் தான். ஒரு பொருளை நம்ம ஆன்லைனில் என்ன பண்ணுறோம், நாம் அதை ஒரு ஷோ பண்ணி அதை நம்ம ஏதோ ஒரு மூலமாக என்ன பண்ணிக்கிறோம், அதை காட்டி அதை நம்ம சேல் பண்ணுறோம் இல்லைனா வாங்குகிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அடுத்து பவர்ஃபுல் சர்ச் இன்ஜின் கேன் டேக் அஸ் இமேஜினரி கான்செப்ட் ஆஃப் டு அவர் ஹேண்ட் வித் ஆல் டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ அண்ட் பிரீஃப்லி அண்ட் வித்தவுட் மூவிங் அ லைப்ரரி.
நம்ம லைப்ரரிக்கே போகாமல் எல்லா தகவல்களையும் இங்கே வீட்டில் இருந்த மாதிரியே கையில் வச்சுருக்கக்கூடிய ஃபோன்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா பயன்படுத்திக்கிறோம். நிறைய விதமான இன்டர்நெட்டில் நிறைய பங்குகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டன் டேஸ்லாம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்தது, யாஹோ, பிங், இதெல்லாம் பவர்ஃபுல் சர்ச் இன்ஜின்ஸாக இருந்தது. இப்போ கூகுள் ஸ்டெப் என்னாச்சுன்னா யூடியூபு, ஜிமெயிலு, கூகுள் டிரைவ், கூகுள் மேப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னதான் 1000 நல்லது இருந்தாலும் அட்லீஸ்ட் 5 தப்பாவது 5 குறையாவது இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு நபராக இருந்தாலும். அதே மாதிரி தான் இன்டர்நெட்லேயும் என்னென்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி வேஸ்டிங் அவர் ப்ரீசியஸ் டைம் ஆன் த இன்டர்நெட் பை சர்ஃபிங், சர்ச்சிங் அன்வான்ட் திங்ஸ். நாம் தேவைக்காக தேடக்கூடிய நேரத்தை, நம்ம தேவைக்காக அவசியமான விஷயத்துக்காக பயன்படக்கூடிய அந்த டைமை நாம் என்ன பண்ணுறோன்னா சும்மா வேஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? தேவையில்லாத விஷயத்தை தேடுறோம், தேவையில்லாத விஷயத்தை பார்க்குறோம், அன்வான்ட் அன்னெசரி எதுக்குமே உபயோகம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பொருளை தேடி நாம் இந்த இன்டர்நெட்டில் போகிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சோஷியல் மீடியாஸாக யூஸ் பண்ணுறது எந்த தப்புமே கிடையாது. சோஷியல் அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாமே நல்லது தான். எப்போ நீங்கள் தப்பான வழி, தப்பான இடம், தப்பான சேர்க்கை அப்படிங்கிறது இல்லாத வரைக்கும். சரிங்களா? நாம் எப்பயுமே பார்க்கறது சரியானதாகவும் பொருத்தமானதாக. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தப்புமே, நமக்கும் தப்பு இருக்கக்கூடாது, நம்மளை நாடி இருக்கவங்களுக்கும் தப்பு இல்லாத இருக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அது சரி அப்படிங்கிறது ஆகும். சரிங்களா? ஆனால் இப்போல்லாம் யாருமே அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது இல்லை. சரிங்களா? அது ஒரு பெரிய ட்ராபேக். ப்ரீசியஸ் நம்மளோட பொண்ணான நேரங்களை அதாவது நேரில் பார்த்து ஹாய் சொல்கிறத விட நேரில் பார்த்து அவங்க கிட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம், நம்ம நண்பராக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நேரில் பார்த்து பேசி பழகக்கூடிய டைமை நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டோம், எல்லாம் வாட்ஸ்அப்பில், குரூப்பில் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஒரு குட் மார்னிங் போட்டால் எல்லாருக்குமே போயிட்டு தான் ஓகே குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரிலாம் கோமாளி படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ரியல் லைஃப் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கிட்டோம். ஃபோன் மூலமாகவே நம்ம அந்த கான்டாக்ட்ஸை கொடுத்துக்கிட்டோம். ஆனால் அது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயமா தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, லாட் ஆஃப் அன்னெசரி இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ தேர். தேவை யூடியூப்பில் பாருங்கள், நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே உடனே எஸ்பியை பற்றி வேறு ஏதாவது, இப்போ ரீசெண்டாக இறந்தார் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை அதை அப்படியே விட மாட்டாங்க. அப்போ என்ன நடந்தது, விஜய் செய்த காரியத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு செருப்பு வச்சிருப்பாரு, அதை ஒன்று காட்டியிருப்பாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், உடனே அந்த சேனலுக்கு நம்ம போய் நம்ம திடீர்னு என்ன பண்ணுவோம், நம்ம அதை பார்ப்போம். அதை பார்த்தா என்ன பண்ணுவோம், ஓகே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கெயின், அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. பட் நம்மளுக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான். அவங்க யார் செருப்பு எடுத்தானே, யார் செருப்பில் அடித்தா நம்மளுக்கு என்ன. ஆனால் நம்ம அப்படி விட மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்காகவோ ஏதோ ஒரு இதுக்காகவோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை நாடி போக வேண்டியதாக இருக்கும். பட் அது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து, hackers and viruses can easily theft our more valuable information available in the internet. திருடர்கள், அது தேவையில்லாத நச்சுநிரல்கள், இது எல்லாமே என்ன இருக்கு, இன்டர்நெட்ல உலாவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதன் மூலமாகவும் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் இருக்கு. சரிங்களா? இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா லாட் ஆஃப் செக்யூரிட்டி இஷ்யூஸ். இ பேங்கிங், 50 ரூபா நம்ம ஜோப்ல இருந்தது, அதை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம பக்குன்னு அடிச்சுக்கோம். இதே நம்ம அக்கௌண்ட்ல இருந்து யாராவது 5000 ரூபா 10000 ரூபா எடுத்துட்டாங்கன்னா ஜோலியே முடிஞ்சுது. இதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டு சேர்த்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் எப்படியாவது இருந்தே தான் இருக்கு. சரிங்களா? திருடுறவன் முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோப்லேருந்து பணத்தை திருடுவான். இப்போல்லாம் ஏதாவது ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா அடிச்சுட்டு போயிட்டு எப்படியாவது பின் நம்பர் வச்சு அவன் பணத்தை எடுத்து செட்டில் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இந்த இன்டர்நெட்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன். இன்டர்நெட் எப்போ எக்ஸ்ப்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். The World Wide Web connect of individual networks which are operated by academic, industry, government, ப்ரைவேட் பார்ட்டிஸ், இந்த மாதிரிலாம் எல்லா இடங்களையும் பயன்படுத்துகிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. இன்டர்நெட் அப்படிங்கிறது கல்வியில் ஆரம்பித்து, மருத்துவத்தில் ஆரம்பித்து, ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி விமான போக்குவரத்துகளில் ஆரம்பித்து, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே கல்வி, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கேமிங், இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரவலாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக கருதப்படுது. 1994 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. serve millions of users and a multiple purpose of all parts of this universe. இது அதாவது பார்த்தீங்கன்னா 1994 பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் இதுக்கு யூசர் வந்துட்டாங்க. கொஞ்ச காலகட்டத்தில் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்மாக அமைஞ்சு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நிறையான தகவல்களை கொடுத்துட்ருக்கு. எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு நல்லது இருக்குது, நல்லது இருக்கிற இடத்துல தான் கெட்டதும் இருக்கும். நாம் பார்க்கக்கூடிய வியூ தான். சரிங்களா? Okay, internet is going all the time. By two things have marked its evolution nowadays.
இந்த மொபைல் டெக்னாலஜி அண்ட் சோசியல் வெப் ரெண்டுமே மொபைல் டெக்னாலஜி சோசியல் வெப் தான் இந்த இன்டர்நெட்டோட பெரிய வளர்ச்சிக்கும் காரணம்னு சொல்கிறாங்க. The two innovations have been changed the people lifestyle use the internet. We may find many communities in the social web like Facebook. இதெல்லாமே Facebook பார்த்தீங்கன்னா 2004 கிரியேட் பண்ணாங்க வேர்ல்ட் வைட் நெட்வொர்க்கில். ஓவரால் மோர் தென் 2230 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. அது எப்போன்னா 2018 படி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கலாம், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் அலோவ்ஸ் த டெமோக்ராட்டிக் ஆஃப் மாஸ் மீடியா. சரிங்களா? அடுத்து anyone can have a web page in the internet with every low investment. ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நீங்கள் நெட்லேயே நீங்கள் வியாபாரியாக மாறலாம். அடுத்து similarly business can reach a very large market directly, economically and fast, no matter of location or size of their business. நீங்கள் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி அவசியமே கிடையாது. ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க வியூவுக்கு காட்டி நீங்கள் இதான் ரேட்டு இதான் பண்ணீங்க அப்படின்னா பிடிச்சிருந்து அப்படின்னா அதை வியூ பண்ணி வாங்குவாங்க. இல்லை அப்படின்னா அதை வாங்கிட்டு வேறு இடத்துல சேல் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி இருக்காங்க. மோஸ்ட்லி உங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னா, நெட்வொர்க்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த நீங்கள் ஸ்டார்டர்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் பார்ப்பீங்க. எக்கனாமிக் அப்படின்னாவே நம்ம பொருளாதாரம் அப்படின்னாவே ஒரு நபரோட வருமானம் இல்லை ஒரு நபரோட செல்வங்கள் மட்டும் கிடையாது, பொதுப்படையாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான். ஸோ அதனால தான் இங்கே இன்டர்நெட் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், growth ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட வளர்ச்சி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாக நம்ம பார்த்தா தான் இதாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். on account of networks operate all as the scenes in the business home. இந்த ரெண்டு விஷயத்துக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நெட்வொர்க்கை பயன்படுத்துகிறோம். We usually want that ring wrong about it, still something goes wrong. ஒன்றும் இல்லை, இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது, நம்ம கூகுள் டைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மிஸ் ஆச்சு அப்படின்னா வேறு வெப்சைட் போகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. nowadays a computer network technology was developing in a very interesting ways. நிறைய வழிகளை கொடுத்துருக்காங்க. some keys developed that have occurred over past several years included growth, popularity of cloud storage and cloud computing. cloud storage, cloud computing அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, 8 ஜிபியில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னா மிஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு 10 படம் ஏற்றலாம். இல்லை அப்படின்னா ஒரு செட்டப் ஒரு 8 ஜிபி அளவுக்கு சாங்ஸ் ஏற்றிக்கலாம். ஆனால் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ், க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லக்கூடிய மெத்தடாலஜிஸ், அதாவது இந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய இந்த மெத்தடாலஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டோர், யூ கேன் ரிட்ரைவ் த வல்லுமினரஸ் ஆஃப் டேட்டா. ஏகப்பட்ட டேட்டா எவ்வளோ ஜிபியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் மொபைல் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போத் டிப்ளாய்மெண்ட்ஸ் ஆஃப் 4G and 3G நெட்வொர்க்ஸ். இப்போல்லாம் 5Gயே வந்துட்டு தான் சொல்கிறாங்க, இன்னும் நல்லா டிக்ளேர் ஆகலை. பட் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும், அதோட எஃபிஷியன்சி இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 4G 3G நெட்வொர்க்ஸ் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் நெட்டில் பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸு இல்லை ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பை த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் in expanding the residential fiber optic cables internet services due to the increased competition and installation costs from the other broadband providers. ஒன்றும் இல்லை, நிறைய நெட்வொர்க் இப்போ மொபைல் எடுத்துக்கங்களேன், ஏர்செல், டொக்கோமோ, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் என்னாங்க இப்போவெல்லாம் வேறு இன்னொருத்தர் பெரிய பெரிய ஏர்டெல், ஜியோ இவங்களோட என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா டைப் வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த சின்ன சின்ன கம்மியான யூசர்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே இவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் இவங்க நிறைய ஆஃபர் கொடுத்து இல்லை கம்மியான ரேட்டில் நிறைய வசதிகள் கொடுத்ததுனால இவங்க எல்லா யூசர்ஸும் அந்த பக்கம் போகிறதுனால இவங்களோட யூசர்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இவங்களுக்கும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ், அதாவது காம்படிஷன் நிறைய ஆயிடுச்சு. அந்த மாதிரி மாறிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க 5G, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 5G செல்லுலர் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. திஸ் 5G இன்டென்ஸ் த பூஸ்ட் அப் த ஸ்பீட் த மொபைல் கனெக்ஷன்ஸ் ட்ராமேட்டிக்கலி. ஸ்பீட், மொபைலோட கனெக்ஷன்ஸை ரொம்ப ஸ்பீட் பண்ணுறதுக்கு, ஒரு சாங் டவுன்லோட் பண்ணோம்னா இல்லை ஒரு படம் டவுன்லோட் பண்ணோம்னா எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் 1 hour கூட ஆகும் ஒரு படம் டவுன்லோட் ஆகும்னா. ஆனால் இப்போ இந்த 4G நெட்வொர்க்லாம் வந்ததுக்கு அப்புறமே என்னாச்சு அப்படின்னா ஒரு படத்தை ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். இன்னும் அந்த 5G நெட்வொர்க் என்ன சொல்கிறது அப்படின்னா வித்தின் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு சாங், ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ டைம் ஆகுமோ அந்த மாதிரியான டைமுக்குள்ளே கொடுத்துக்கலாம். அதோட
சொல்கிறேன் சரிங்களா. இங்கே ஒரு கீழே பாருங்கள் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீடை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு டயக்ராமே காட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பாருங்கள், அந்த ஃபோன் கால்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா லைட்டாக என்ன பண்ணுறோம் முட்டி போட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது அதோட ஸ்பீட் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.4 kbps/s இருக்கும் சரிங்களா. இதே 2G நெட்ஒர்க்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெசேஜ் ஃபேக்ஸு ஜிமெயில் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை லைட்டாக ஓடுற மாதிரி அதை எந்திரிச்சு நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க 64 kbps/s. 3G பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உருவாகிட்டு இந்த இன்டர்நெட்லாம் உருவாகிட்டு அடுத்து ஃபோனு ஃபேக்ஸு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது 2 Mbps அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு செகண்டுக்கு 2 Mbps ஸ்பீடில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4G நெட்வொர்க் பாருங்கள் தாவி அதை நல்ல ஸ்பீடில் போகிற மாதிரி தாவி குதிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க 100 Mbps அப்படின்ட்டு. இதே அடுத்து வரக்கூடிய 5G நெட்வொர்க் என்ன அப்படின்னா ஒரு சார்ஜிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஸ்டோரேஜாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 GBக்கு மேலே ஒரு பெர் செகண்டுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபுல் ஸ்பீடில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இனி இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன்லாம் நீங்கள் 2 மார்க்ஸ் லெவலில் தான் கேட்பாங்க. அதே மாதிரி க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படி தான் கேட்பாங்க. இந்த டேப்லெட் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு 5 மார்க்ஸ் லெவலில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் ஒரு சில இதில் புக் பேக்லாம் இருக்கிறத நம்ம அப்புறமேட்டு பொறுமையாக பார்த்துக்கலாம் சரிங்களா. இன்றைக்கி நீங்கள் எழுதக்கூடிய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அண்ட் த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேபுலர் காலம் மட்டுமே போதும் சரிங்களா. இதுலேயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வளவலா கொலக்கொலாங்கன்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் எழுதாதீங்க. அது என்ன ஆத்தர் முக்கியமான பாயிண்ட் அதை மட்டும் நீங்கள் எழுதி கட்டினா எனக்கு போதுமானது சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.